ஹாய், உங்களுக்கு நான் ஒரு இம்யூன் பூஸ்டர் டீ பற்றி இம்யூன் மாடுலேட்டர் இந்த டீ பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில். அதை இப்போ பேக்கில் வச்சுருக்கேன், டீ பேக்கில். அது உங்களுக்கு இப்போ டெமோ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் உங்களால் பார்க்க முடியுதா அதனுடைய இந்த ஹாட் வாட்டர். இது ஹாட் வாட்டரில் இந்த டீ பேக்கை நான் உள்ளார போடுறேங்க. உள்ளார போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் டீ பேக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த மூலிகை சாறுகள்லாம் அதில் இறங்கக்கூடும். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி தயாரிக்கணும் அந்த பவுடர்னு. அதை டீ பேக்கில் போட்டு கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனுடைய வாசங்களும் அதனுடைய பலன்களும் காற்றுல எக்ஸ்போஸ் ஆனால் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் டைட்டாக கண்டெய்னரில் மூடிக்கணும். நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்தணும். ஸோ இதில் ஏற்கனவே டர்மரிக்கு, ஏலக்காய் மற்றும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ அந்த சாறு அதனுடைய நியூட்ரியன்ட்ஸ்லாம் இதில் இறங்கிடும். அது இம்யூன் மாடுலேட்டராக நமக்கு செயல்படும். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த லெமன் பார்த்திங்கன்னா, இந்த லெமன் பற்றியும் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படும், பெரிய மரம், செடி கிடையாது. இது ஆப்பிரிக்க வகை. அது நான் சொல்லியிருப்பேன், மஞ்சளாகவும் ஆரஞ்சாகவும் இருக்கும் உள்ள பார்த்திங்கன்னா அப்படின்னு. சில காய்களை பார்த்திங்கன்னா ரோஸ் கலர்லேயும் இருக்குங்க. அதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஆப்பிரிக்க வகை தான் பிழியணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாதாரணமாக இங்கே கிடைக்கக்கூடிய எந்த லெமனாக இருந்தாலும் பிழிந்து சாப்பிடுவது இன்னும் அதனுடைய மருத்துவ குணத்தை அதிகப்படுத்தும். ஏன்னா இதில் உள்ள ஏலக்காய் மற்றும் சேர்மானங்கள், மஞ்சள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படும் பொழுது, லெமனோடு சேர்ந்து செயல்படும் பொழுது இன்னும் கூடுதலான மருத்துவ குணங்களை அது நமக்கு வழங்கும். மேலுமாக நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையெனில் ஸ்வீட் வேணும்னா நம்ம கலந்துக்கலாம். இதில் ஏற்கனவே இன்னொரு டிப்பும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலங்களாக லெமன் தேனில் ஊறிக்கிட்டு இருக்குங்க. இந்த தேன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் தனியாக லெமன் போடணுன்ற அவசியம் இல்லை. அதை இந்த டீயில் போட்டுக்கலாம். இது ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த லெமன் தன்மையும் புளிப்பாகவும் இருக்கும். அந்த டீ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை நன்றாக இப்படி கலந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு இம்யூன் பூஸ்டராக செயல்படுங்க. இது இந்த மழைக்காலங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு டீங்க. என்ன மேடம் லெமன் சொல்கிறீங்க, லெமன் சளி பிடிக்காதா மழை காலத்தில் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காதுங்க. டாக்டர்கிட்ட போகும்பொழுது உங்களுக்கு சளிப்பிடித்தலுக்கு மாத்திரை கொடுக்கும் பொழுது விட்டமின் சியும் சேர்த்து கொடுப்பாங்க பாருங்கள், ஞாபகம் இருக்கா? இதுதாங்க. இந்த பழத்துலேயும் விட்டமின் சி இருக்குங்க நிறைய. அதோட தேன் போட்டு சாப்பிட்றோம். ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். என்ஜாய்.